நீங்க அதிகமா பொய் பேசுறீங்களா? அப்ப இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்ன சிதக யஹ்தி இலல் பிர்ரி வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah வ இன்னர் ரஜுல ல யஸ்தகு ஹத்தா யகூன சித்தீகன் வ இன்னல் கதிப யஹ்தி இலல் ஃபுஜூரி வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார் வ இன்னர் ரஜுல ல யக்திபு ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கத்தாபன். இதனுடைய பொருள், எவர் ஒருவர் உண்மை பேசுவாரோ உண்மை நன்மைக்கு வழிவகுக்கும், நன்மை சொர்க்கத்திற்கு வழிவகுக்கும். எவர் ஒருவர் உண்மை பேசுவாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் உண்மையாளர் என்று எழுதப்படுவார். அதே ஒருவர் எவர் ஒருவர் பொய் பேசுகிறாரோ பொய் தீமைக்கு வழிவகுக்கும், தீமை நரகத்திற்கு வழிவகுக்கும். எவர் ஒருவர் பொய் பேசுவாரோ அவர் அல்லாஹ்விடத்தில் பொய்யன் என்று எழுதப்படுவார். இன்று நாம பாக்குறோம், அதிகமா பொய் சொல்லிட்டாலே ஏதாச்சும் கேட்டா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்கோம். சும்மா கேலி பண்றதானே பொய் சொன்னேன், சும்மா விளையாட்டுக்கு தானே பொய் சொன்னேன் அப்படின்னு நாம சமாளிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்விற்கு ஷிர்க் வைப்பதற்கு பிறகு, அல்லாஹ்விற்கு இணை வைப்பதற்கு பிறகு மிகப்பெரிய பாவம் பொய் சொல்வதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பொய்யை விட்டு விலகிருங்க, உண்மையின் பக்கம் நிலைத்திருங்க. அதிகமா பொய் சொல்ற உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணுங்க.